வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் சக்தி டெக்னிக்கல் விஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீமியர் ப்ரோ பற்றி போட சொல்லி நிறையா வீடியோவில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு நண்பர் வந்து எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் ஒரே வீடியோவில் எல்லாமே கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. ஒரு பார்ட்டாக நான் சொல்லித்தரேன். பேசிக்ஸ்லேருந்து நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்ஸ் பார்ப்போம். அடுத்த வரக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கோங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்த வரக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் எண்டாகவே போகும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போது நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோமு, நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட்னு இருக்குது. ஸோ நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறத வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறது. ஓப்பன் ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நியூவாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். நியூ ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதோட ப்ராஜெக்ட் நேம், சரிங்களா? ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியல்னு போடுவோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எதில் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரௌஸ் கொடுத்து நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இதே பார்த்து இருக்கட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஸ்க்ராட்ச் டிஸ்க், இன்ஜெக்ட் செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இப்போ பார்ப்போம். இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போக நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த ரெண்டு இது. ஸோ வந்து வீடியோ ரெண்டரிங் அண்ட் ப்ளேபேக், சரிங்களா? இது வந்து என்னென்னா, இப்போ ரெண்டரர் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம மெர்க்குரி ஜிபியூ ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ இந்த மெர்க்குரி ப்ளேபேக் இன்ஜின் ஜிபியூ ஆக்சலரேஷனுங்கிறது வந்து உங்கள் ரெண்டர் எல்லாமே ஏதாவது ஜிபியூ சார்ந்து இருக்கும், சரிங்களா? அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு, சரிங்களா? இது மெர்க்குரி ப்ளேபேக் இன்ஜின் சாஃப்ட்வேர் ஒன்லினா இந்த ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஜிபியூ இது கொடுத்துருங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அப்படி இது கொடுக்குற பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரெண்டர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஃபார்மேட் வந்து டைம் கோடு பார்த்தீங்கன்னா ஃபீட்டு, ஃப்ரேம்ஸ் 16, 35ன்னு இருக்குது. ஸோ நம்ம டைம் கோடே கொடுத்துடலாம், சரிங்களா? இதில் இருக்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே நம்ம கொடுத்துருங்க. இதில் வந்து ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து மில்லி செகண்ட்ஸில் வேணுமா இதில் வேணும்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து இது கொடுத்துருவோம். ஸோ கீழே கேப்சர் ஃபார்மேட் வந்து டிவி, ஹெச்டிவின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹெச்டிவி கொடுத்துருவோம், சரிங்களா? ஏன்னா இதுதான் ஹை டெஃபினேஷன் வீடியோ, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் ஒயிட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவும் மேஜராக மாற்ற தேவையில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ஓகே கிளிக் பண்ணுறோம். ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சோர்ஸ் பேனலு, இது வந்து ப்ரோக்ராம் பேனலு, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறது, மீடியா இம்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கான பேனல். இது ப்ராஜெக்ட் பேனலு, இது வந்து டைம் லைனு, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து ஒர்க் ஸ்பேஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேர்னிங்கு, அதுக்கப்புறம் அசம்பிளி. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் வந்து அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு எடிட்டிங்கிறத தான் நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எடிட்டிங்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து இப்படியே கொடுத்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். பட் வந்து நமக்கு வந்து என்ன இது வேணும், என்ன ரெசல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஐட்டம்னு இருக்குது பாருங்கள். இது கொடுத்து ஒரு சீக்வன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும், சரிங்களா? நம்ம என்ன ஃபார்மேட், இப்போ 1080னா 1080க்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நிறையா இருக்கும், சரிங்களா? நிறையா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080க்கு பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் எஸ்எல்ஆர்னு இருக்குது இல்லைங்களா? இது கொடுத்துட்டு 1080p கொடுத்துருங்க, சரிங்களா? 1080p கொடுத்துட்டு DSLR 1080p 30 fps, சரிங்களா? இது கொடுத்துட்டு சீக்வன்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, ஓகேங்களா? டியூட்டோரியல்ஸ்னு கொடுத்துட்றப்போ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ரெசல்யூஷனில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும். இதுதான் சீக்வன்ஸ், சரிங்களா? இங்கே வந்து இம்போர்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சீக்வன்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதில் ஆட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த சீக்வன்ஸில் ஸ்டோர் ஆகிட்டே வரும், சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் இதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு
எந்த மாதிரி லிஸ்ட்டு வேணும்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐகான் வியூவு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஐகான் வியூவில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஒரு 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 வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதாவது அசம்பிள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆடியோ வச்சுருக்கீங்க, வீடியோ வச்சுருக்கீங்க, தனித்தனியாக வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க பாருங்கள் ஃபோல்டர், நியூ பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோங்கிற பேனலுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து ஒன்று ஆட் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும். நம்ம இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று வந்து ஆட் பண்ணுவோம், சரிங்களா. இப்போ வந்து ஒரு மூவியை வந்து நம்ம வந்து இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இதை நம்ம வந்து இப்போது எடிட் பண்ணலாம், சரிங்களா. அதாவது இதில் வந்து ஒரு செட் ஆஃப் இது மட்டும் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வந்து நான் மேலும் அடுத்த பார்ட்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணியாச்சு, சரிங்களா. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது நீங்கள் வந்து இந்த டைம்லைனில் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது ஒரு 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 மூவி ஃபுல்லாமே நீங்கள் இந்த டைம்லைனில் போட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சோர்ஸ் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதில் ஆடியோ வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது உங்களுக்கு இந்த ஃப்ரேம்லேருந்து இதில் நீங்கள் ஜூமும் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே ஜூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும், சரிங்களா. இப்போ நமக்கு வந்து இந்த ஃப்ரேமில் இருந்து ஐ கொடுத்தீங்கன்னா இது வந்து இன் ஆகும், சரிங்களா. அதாவது இந்த இதுலேருந்து கிளிப்பு வந்து செலக்ட் ஆகும். இங்கே வந்து இப்போ இதில் வந்து இங்கே வந்து எனக்கு இது வரையும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இதை ஓ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரையும் செலக்ட் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா இங்கேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து நம்ம இதை வந்து இம்போர்ட் பண்ணலாம். அதாவது இது வந்து நம்ம டைம்லைனில் கொண்டு வரலாம். இது 2 விதத்தில் கொண்டு வரலாம். இது மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வெறும் வீடியோ மட்டும் வரும், சரிங்களா. இது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இது மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மட்டும் வரும், சரிங்களா. இப்போது நம்ம வந்து இது ரெண்டுமே வேணும். அப்போது இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோவை கிளிக் பண்ணி ரெண்டுத்தையும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதில் என்ன கேட்குறாங்க, இதோட சீக்வன்ஸோட இது வந்து வேறு, நீங்கள் வந்து வேறு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து இந்த மூவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூவியோட சீக்வன்ஸில் நான் கண்டினியூ பண்ணட்டுமா, இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த சீக்வன்ஸை கண்டினியூ பண்ணட்டுமான்னு கேட்குது. நம்ம சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணதில் தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஏன்னா மூவியோட ரெசல்யூஷன் வேறையாக இருக்கும். ஆனால் நமக்கு அவுட்புட் வர வேண்டிய ரெசல்யூஷன் வேறையாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் சீக்வன்ஸு. ஸோ இப்போ நான் வந்து கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் கொடுக்குறோம், சரிங்களா. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம சீக்வன்ஸுக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் டு ஃப்ரேம் சைஸ் கொடுங்க, சரிங்களா. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செட் ஆயிரும். ஸோ இன்னி கூட ஃபுல்லாக செட் ஆகல. ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸு, ஓகேங்களா, ஃபுல்லாமே செட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போது வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் செலக்ட் ஆகிடுச்சிங்களா. ஸோ இதை நீங்கள் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி மவுஸ் கர்சரை வந்து நீங்கள் மேலே இது பண்ணிங்கன்னா, அதாவது மவுஸ் கர்சரை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து இது வந்து இப்படி இருக்குது. ஸோ இங்கே இதை வந்து நீங்கள் இப்போது ட்ராக் பண்ணிங்கன்னா நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸு இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை மூவ் பண்ணுறது, இங்கே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் வரும். ஸோ ஜூம் அவுட்டு, ஜூம் இன்னு எல்லாமே வந்து இங்கே ஒரு ரொட்டேஷன் எல்லாமே இதுலேயே இருக்கும். மேலும் இதை வச்சே நீங்கள் செமையாக அனிமேஷன்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பேசிக்ஸ், சரிங்களா. பேசிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சக்தி. தேங்க்யூ.